ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பார்க்குற தூரம் வரைக்கும் ஒரே வயல்வெளிகளும் இயற்கை அழகும் கொட்டி கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நாம கொல்லிமலையோட அடிவாரத்தில் இருக்கிற புளியஞ்சோலை எக்கோ டூரிசம் பார்க்கில் தாங்க இருக்கோம். இது வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட அடிவாரத்தில் இருக்கோம். நாம கொல்லிமலையோட அடிவாரத்தில் துறையூர் சைடுல இருந்து வரும்போது போன வீடியோட நம்ம புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். வேற லெவல் வைபா இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம புளியஞ்சோலையிலிருந்து துறையூர் வரைக்கும் போகிற ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பஸ் வரதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுவோம். வாங்க ட்ராவல் கண்டினியூ பண்ணுவோம். மக்களே, நம்ம புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து பார்த்தா நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே இயற்கை எழில் கொஞ்சம் தோட்டங்களும் வயல்வெளிகளும் தாங்க இருக்கும். அங்க தெரியறது ஃபுல்லாவே வந்து நம்ம கொல்லிமலையோட அடிவாரத்தில் இருக்கிற மலைப்பகுதிகள் தாங்க. செம்ம சூப்பரா இருக்குல்ல. மேல இருந்து வர தண்ணியை இந்த மாதிரி சேனலைஸ் பண்ணி விவசாயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் போனா புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்துருங்க. இங்க பாருங்க, மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, 5:20 வரும். டைம் 5 ஆச்சு. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. சூப்பரா இங்க ஒரு ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் பகுதி துறையூர் பக்கத்துல. சரி, வெயிட் பண்ணுவோம், பஸ் வரட்டும். மக்களே, நம்ம புளியஞ்சோலையில பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஃபரூக் பிரதர் மீட் பண்ணோங்க. ஃபரூக் பிரதர், எந்த ஊர் நீங்க? திருச்சியில இருந்து வந்திருக்கீங்களா புளியஞ்சோலைக்கு? சூப்பர். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம இந்த சீசன் வந்தனால நல்லா தண்ணிலாம் நல்லா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. ஓகே. ரொம்ப கூலிங்கா இருக்கனால கொஞ்சம் ஆழம் இல்லாதனால ஃபேமிலிஸோட சின்ன குட்டிஸ்லாம் வந்தா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா நம்ம இது பண்ணலாம். ஓகே. சோ எப்பவுமே தண்ணி வருமா இல்ல சீசனுக்கு தான் தண்ணி வருமா இங்க? மோஸ்ட்லி எப்பவும் வராது. சீசன் டைம் இந்த ரைனிங் சீசன்லாம் நல்லா வரும். ஓகே. இப்போ 1 மந்த் 1 இயர் 1 வீக் முன்னாடிலாம் மழை சீசன்னால சம்மர்லாம் வந்துருச்சு. ஓகே மழை ஓகே கம்மியா ஓகே. இருக்கனால நல்லா தண்ணி சூப்பரா வந்துச்சு. ஓகே. தண்ணி ஃபோர்ஸா வந்தா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா? இல்ல, தண்ணி மோஸ்ட்லி இதுதான் ஃபோர்ஸ். இதுதான் ஃபோர்ஸ் மேக்ஸிமம். சுத்தமா வராது, நார்மலா வரும். ஓகே. ஃபோர்ஸ் ஆனால நல்லா வந்துட்டு இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். ஹாலிடே எல்லாம் க்ளோஸ் ஆகுது, அதனால எல்லாம் இப்போ வந்து ஓ சம்மர் ஹாலிடேனால நிறைய ஃபேமிலியோட வராங்க. ஸ்கூல் ரீஓபன். ஓகே. அதனால திரும்பி வர மாட்டாங்க. ஓ சரி சரி. ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க் யூ. நெருக்கமாக எடுத்துட்டாங்க, டர்ன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம புளியஞ்சோலையில இருந்து கிளம்பியாச்சுங்க. பஸ் வந்துன்னே வந்தான் நின்றான் சென்றான்ங்கிற மாதிரி மக்கள் ஏறினோடனே அப்படியே கிளம்பிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட அங்க வெயிட் பண்ணல. ஏன்னா வந்துனேவே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நிறைய மக்கள் வந்து புளியஞ்சோலை வந்திருந்தாங்க இன்னைக்கு. அதனால எல்லாருமே வந்து துறையூர் டவுனுக்கு திரும்பி போகணும்ல. சோ இதுதான் வந்து லாஸ்ட் பஸ்க்கு முன்னாடி போற பஸ் போல. அதனால வந்து நிறைய கூட்டம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பஸ் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரப்பதான் வந்து லாஸ்ட் பஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால நிறைய ரஷ். ஸோ இன்கேஸ் நீங்க துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை வரீங்கன்னா
கரெக்டா ஏர்லி மார்னிங் ஓபன் பண்ற டைம்லயே வந்துருங்க. 8:30 9 o'clock போல ஓபன் பண்ணுவாங்க. ஸோ காலங்காத்தால வந்துருங்க. ஸோ ஒரு ஃபுல் டே வந்து நீங்க சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உள்ள செம்ம பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. நல்ல இடங்கள் இருக்கு நீங்க பிக்னிக் பண்றதுக்கு ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, லவர்ஸோட, கப்புள்ஸோட எல்லாம். ஸோ நல்லா ஆறாமரை ரிலாக்ஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் இருக்கு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு பல கடைகள் எல்லாம் நிறைய இருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க ஈவினிங் கிளம்பிடலாம். ஒரு 3 o'clock போற பஸ்ல கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. நாம வந்து 5:30 பஸ்ல கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்ததே மதியம் தான் வந்தோமோ, அதனால வந்து ஒரு 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோ பாருங்க, புளியஞ்சோலை பத்தி டீடைல்டா போட்டிருக்கேன். இப்போ வாங்க துறையூர் நோக்கி டிராவல் கண்டினியூ பண்ணுவோம். மக்களே, நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம புளியஞ்சோலையில இருந்து துறையூர் வரைக்கும் போறதுக்கு 17 ரூபா டிக்கெட் பிரைஸ். சோ நம்ம போற வழி எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான சீனரிஸ், குட்டி குட்டி கிராமங்கள்னு இந்த பயணமே வந்து வரும்போது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டிலேயே வந்தோம். வந்துட்டு திரும்பி போகும்போது வந்து என்ன மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம கொல்லிமலை அடிவாரத்துல அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஃபீலிங்கோட போயிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு ஃபுல் பேக்கேஜுங்க. நம்ம புளியஞ்சோலை ரிசோர்ட் ஃபாரஸ்டுக்குள்ள அழகான அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ராமநாதர் சித்தர், அதுக்கப்புறம் குயின்ஸ்பெரி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நவநாத சித்தர்னு சொல்லுவாங்க குயின்ஸ்பெரி சித்தரை. ஏன்னா அவர் ஸ்ரீலங்கால இருக்கிற குயின்ஸ்பெரியில தான் ஜீவசமாதி ஆனாரா. அதனால இங்க ராம சுவாமி சித்தரோட சேர்த்து அவருக்கும் வந்து ஒரு ஜீவசமாதி வச்சிருக்காங்க அரப்பளீஸ்வரர் கோவிலுக்குள்ள. நம்ம புளியஞ்சோலை ஓடைக்கு கரையிலேயே இன்னொரு கோவில் இருக்கு, குருவாயம்மா கோவில்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கான நிறைய இடங்கள்னு செம்ம சூப்பரான இடங்க. சென்னை போயிட்டு அங்கே போயிட்டு வெயிட்டிங் பண்ணிட்டு அதே தான் வெளியே இங்கேருந்து வெயிட்டிங் பண்ணால் இங்கேருந்து அதுதான் ஒரு பிளேஸ். அதுக்கிட்டு உடனே போய் இல்லை எங்களை
மக்களே, நாம் இப்போ புளியஞ்சோலையிலிருந்து துறையூர் போயிட்டு இருக்கிற வழியில இருக்கிற பச்சை பெருமாள் பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது கிராமம் டவுன் ரெண்டு கலந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திருச்சி மாவட்டத்துல இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல்லான கிராம பகுதிங்க, வேற லெவல்ல இருக்கு. திருச்சி மாவட்டத்துல இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கவே இல்ல. பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான், நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ். பட் என்ன, நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில தண்ணி விழும்போது மட்டும்தான் வந்து புளியஞ்சோலை ஓடையில தண்ணி வரும். சோ அதை மட்டும் நீங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தண்ணி ஒரு வராட்டியுமே வந்து அந்த பிளேஸே வந்து நல்ல வைப்போட தான் இருக்கு. இன்னும் வந்து மழை பெஞ்சு அந்த ஓடையில நல்லா தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப வந்து ஆழம் கிடையாது நிறைய இடங்கள்ல, பட் ரொம்ப ராக்கியா இருக்குங்க, நிறைய பாறைகளா இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாகிரதையா தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி இருக்கிற இடத்துல கொஞ்சம் வழுக்கும், டீப்பா இல்லாட்டி கூட நீங்க பாதுகாப்பா தான் இருக்கணும். அண்ட் எந்த இடத்துல பாறை சுழல்கள் எல்லாம் இருக்கும்னு தெரியாது. அதனால கொஞ்சம் ப்ரிகாஷனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. ஏன்னா அஸ் அ இன்ஃபுளுசர் நாங்க மூல முடுக்கில் இருக்கிற எல்லா பிளேசஸையும் காமிச்சிட்டு இருக்கோம். முக்கியமா வாட்டர் வேஸ் எல்லாம் காமிக்கும் போது இந்த அட்வைசரி சொல்ல வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பக்கம் வந்து மிஷப்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகிறது வந்து அந்த லோக்கல் பகுதி மக்களுக்கு எந்த இடத்துல ஆழம் இருக்கும் ஆழம் இருக்காது, எந்த இடம் சேஃப்னு தெரியும். பட் ஆனா நம்ம வெளியூர்ல இருந்து போற மக்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்ல தண்ணியில குதிச்சிருவோம். பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம டைம் சரி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிப்போம் இல்லையா. அதனால இத சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. எந்த வாட்டர்வேஸ்க்கு போனாலும் ஆழம் இல்லாத இடத்துல பார்த்து குளிங்க. சோ நீச்சல் அடிக்கிறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு நம்ம தெரியாத இடங்கள்ல இருக்கிற நீர்நிலைகள்ல நம்மளோட வீரத்தை காமிக்க கூடாது, ஓகேவா? சோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சோ இங்க பாருங்க, புளியஞ்சோலையில இருந்து நம்ம பச்சை பெருமாள் பட்டி தாண்டி நம்ம துறையூர் போற ரூட்டு ஃபுல்லாவே இப்படிதாங்க, கிராம பகுதிகளில் இருக்கிற ரூட்டு. ரெண்டு சைடும் வந்து மரங்கள், நம்ம ரெண்டு சைடும் பாக்குற வயல்வெளிகள், இதெல்லாமே செம்ம சூப்பரா இருக்கும். தூரத்துல தெரிகிற கொல்லிமலை தொடர்கள், பச்சை மலை தொடர்கள், இதெல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கண்களுக்கு ஒரு விருந்தாமையும், நீங்க டிராவல் பண்றதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அங்க அந்த பிளேஸுக்கு போய் என்ஜாய் பண்றது மாதிரியே வந்து நீங்க இங்க டிராவல் பண்ற ரூட்டுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து ஃபுல் பேக்கேஜா நீங்க என்ஜாய் பண்ணணும்னா ஒரு வீக்கெண்டோ அல்லது வீக் டேஸோ வந்து நீங்க ஒன் டே பிளான் பண்ணுங்க. திருச்சி, துறையூர், நாமக்கல் இந்த சரௌண்டிங்ல எல்லாம் இருந்தீங்கன்னா சூப்பரா ஒரு டே வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது பியூட்டிஃபுல்லான பிளேஸ். துறையூர்ல இருந்து இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் எனக்கு ரிசர்ச் பண்ணி எடுக்க முடிஞ்சா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நெட்ல கிடைச்சதுன்னா. ஏன்னா 1 hour 1.5 hours ஒருக்கா இந்த பஸ் வருதுங்க. ஏன்னா ரொம்ப தூரம் கிடையாது, நம்ம புளியஞ்சோலை ரீச் ஆகிறதுக்கு 1 hourல ரீச் ஆயிடலாம் நம்ம துறையூர்ல இருந்து புளியஞ்சோலைக்கு. ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலயே வந்துடுங்க. ஏன்னா நிறைய தூரம் கிடையாதுல்ல, சூப்பரா நீங்க ஒரு 1 hour செல்ஃப் டிரைவ் பண்ணாவே வந்து இந்த பிளேஸ் ரீச் ஆயிடலாம். இல்லப்பா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க பட்ஜெட்ல டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பஸ் எடுத்துக்கலாம். துறையூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பஸ் கிடைக்கும். சோ அதே மாதிரி நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கங்க. போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கு என்ன டைமிங்ஸ்க்கு பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்கும் போதே டிரைவர் கண்டக்டர் கிட்ட கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு திரும்பி வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஏன்னா அன் டைம்ல உங்களுக்கு பஸ் கிடைக்காட்டி அது வேற பிரச்சனை ஆயிடும். சோ அதனாலதான் சொல்றது, ஓகேவா? இப்ப வந்து நாம சிறுநாவலூர் அப்படிங்கிற கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லா கிராமங்களுமே வந்து பிக்சர் பெர்ஃபெக்டா தான் இருக்கும். இங்க பாருங்க, தூரத்துல மலைகள், நம்ம கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வயல்வெளிகள், அங்கங்க குட்டி குட்டி கிராமங்கள்னு அப்படியே வரைஞ்சு வச்ச ஓவியம் மாதிரிதான் இருக்கு நம்ம சோழ வளநாட்டுல இருக்கிற கிராம பகுதிகள் எல்லாம். சோ இந்த அழகு எல்லாம் ரசிச்சுட்டே நாம துறையூர் நோக்கி பயணப்படுவோம். மக்களே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. போற வரைக்கும் துறையூர் ரீச் ஆகிற வரைக்குமே இப்படிதான் இருக்கும். துறையூருக்கு இன்னும் 18 கிலோமீட்டர்.
மக்களே, நம்ம போற வழியில இருக்கிற ஊர்கள் எல்லாமே வந்து கோவில் திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்குங்க. எல்லா ஊர்லயுமே பார்த்தா பேனர்ஸ் எல்லாம் வச்சுட்டு செம்ம சூப்பரா கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் நிறைய பாக்குறது, இந்த ட்ரக்ல ஒரு பெரிய கொக்கி மாட்டிட்டு அதுல நம்ம முதுகுல கொக்கிய மாட்டி தொங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நேர்த்தி கடன் அப்படின்னு தெரியல. பாக்குறதுக்கே வந்து பயங்கரமா இருக்கு. நம்ம அழகு குத்தி எல்லாம் பார்த்திருப்போம், பட் இது வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சோ இது எந்தெந்த ஊர்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி நேர்த்தி கடன் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பாக்குற மக்கள் உங்க ஊர்கள் எல்லாம் இந்த மாதிரி நேர்த்தி கடன் செலுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊரு எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சோ மக்களுக்கு நிறைய தெரியும். நான் இந்த மாதிரி நேர்த்தி கடன் எல்லாம் வந்து சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்ல பார்த்திருக்கேன். பட் திருச்சி மாவட்டங்கள்லயும் வந்து இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு வருஷம் நான் இந்த அளவுக்கு பார்த்தது இல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸா தான் வந்து இந்த மாதிரி நேர்த்திக்கடன் பண்றதெல்லாம் வந்து நம்ம கோவில் விசேஷங்கள்ல பார்க்க முடியுது. சோ வாட் எவர் இட் இஸ். சோ நாம வந்து வள்ளல் பெருமானாரோட சுத்த சன்மார்க்க நெறிகளை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு. சோ முடிஞ்சா நீங்க வடலூர் சைடு எல்லாம் போனீங்கன்னா சத்தியஞான சபை போயிட்டு வாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இடம். நாம் இப்போ துறையூர் நோக்கி பயணப்பட்டு இருக்கோம். மக்களே, நம்ம துறையூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. மதியத்தை விட ஈவினிங் டைம் இன்னுமே ரஷ்ஷா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே வந்து உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மக்கள் நிறைய கூடுற இடம். ஜே 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 ஜேன்னு இருக்கு பாருங்க. இந்த மினி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து லோக்கலா ஓடுற பஸ்ஸஸ். நம்ம புளியஞ்சோலை பஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ங்க. மக்களே, நம்ம புளியஞ்சோலையில இருந்து துறையூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 hours ஆகுது மேக்சிமம். வழியில உங்களுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் வியூஸ் எல்லாம். புளியஞ்சோலை எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ங்க துறையூர்ல. துறையூர் வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. வந்துட்டு தண்ணி இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கோங்க போகும்போது.
இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஃப்ரம் துறையூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.